நாட்டில் பெருவாரியாக இருக்கும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோருக்கு ஆதரவாக ஒரு திருமண விழாவில் ஆற்றிய உரை இன்றைக்கும் பொருத்தமானது. நம்மை போன்றவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற இடம் இந்திய அரசியலாகட்டும் அல்லது தமிழ்நாட்டு அரசியலாகட்டும் அல்லது வேலை வாய்ப்புகளிலாகட்டும் அல்லது உயர்ந்த இடங்களில் அமருகின்ற நிலைமைகளாகட்டும் எவ்வளவு என்பதை எண்ணி பார்த்தால் பெரும்பான்மையான மக்கள் தொகையை கொண்ட நமக்கு கிடைத்திருக்கின்ற இடம் மிக மிக குறைவுதான். எனவேதான் சமூக நீதிக்கான குரல் தமிழ்நாட்டிலும் இந்திய பூபாகம் முழுதும் இன்றைக்கு கிளம்பி இருக்கின்றது. அந்த குரலுக்கு மூலகர்த்தா திராவிட இயக்கம்தான் என்றாலும் கூட, தந்தை பெரியார் தான், பேரறிஞர் அண்ணா தான் என்றாலும் கூட, அந்த குரலை நீ யாரும் அலட்சியப்படுத்த முடியாது என்பதற்காக அந்த குரல் இன்றைக்கு பீகாரில், மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில் இப்படி இந்தியா முழுமையும் பரவி இருக்கிறது என்றால் இந்த குரலுக்கு வெற்றி கிடைக்காது என்று ஒரு காலத்தில் எண்ணியவர்கள் எல்லாம் இன்றைக்கு தலைகுனிகின்ற அளவிற்கு எதிர்காலத்திலே இந்தியா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தான் உரிமையுடைய நாடு என்கின்ற அளவிற்கு அந்த குரல் வெற்றியடையத்தான் போகின்றது. தந்தை பெரியாரை பற்றி ஒருமுறை கருணாநிதி ஆற்றிய உரை, அதை உரை என்று சொல்வதை விட கவிதை மழை என்றே சொல்லலாம். வங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு, பொங்குற்ற வேங்கை போல் நிமிர்கின்ற பார்வை உண்டு, தென்குன்ற தோற்றம் உடலில் உண்டு, வெண் சங்கொத்த கண்களிலே விழியிரண்டும் கருவண்டு, வெண் சங்கொத்த கண்களிலே விழியிரண்டும் கருவண்டு, அதில் சாகுமறை ஒளி உண்டு. வெண் சங்கொத்த கண்களிலே விழியிரண்டும் கருவண்டு, அதில் சாகுமறை ஒளி உண்டு. பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றியவின் இவரோ படுகிழமாய் போனவென்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார். பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றியவின் இவரோ படுகிழமாய் போனவென்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார். எரிமலையாய், சுடுகடலாய், இயற்கை கூத்தாய், எதிரிகளை நெடுங்க வைக்கும் இடி ஒலியாய், இன உணர்வு தீப்பந்த பேரொழியாய், இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய், இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர்சாலாய், எப்போதும் பேசுகின்ற ஏதர்சனக சாக்ரட்டீசாய், ஏனென்று கேட்பதிலே வயிறணைஞ்ச வாழ்த்தேராய், எந்தந்தை பெரியாரும் வாழ்ந்திட்டார். எரிமலையாய், சுடுகடலாய், இயற்கை கூத்தாய், எதிரிகளை நெடுங்க வைக்கும் இடி ஒலியாய், இன உணர்வு தீப்பந்த பேரொழியாய், இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய், இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர்சாலாய், எப்போதும் பேசுகின்ற ஏதன்ஸ் நகர் சாக்ரட்டீசாய், ஏனென்று கேட்பதிலே வயிறணைஞ்ச வாழ்த்தேராய், எந்தந்தை பெரியாறு வாழ்ந்துட்டார். அவர் பாதம்படாத பட்டி தொட்டி உண்டோ? அவர் பேரு கேட்டு காதம் ஓடுகின்ற ஆத்திகரும், அவர் பேரு கேட்டு காதம் ஓடுகின்ற ஆத்திகரும் அவர் பேச கேட்டால் தமிழ் கீதம் கேட்ட கிருகிருப்பில் மயங்கி போவார். அறிவு மழை பொழியும், எழில் வழியும், இருள் கழியும், தெளிவு மிகு உரைகள் பல ஒளிரும், திறன் வெளிரும், கடலின் மடை, அலையின் ஒலி, மலையின் முடி, தழுவு முகில் வழியும், ஆணவங்கள் முறியும், அறிவு முறை ஒழியும், அறிவு மழை பொழியும், அறிவு மழை பொழியும், எழில் வழியும், இருள் கழியும், தெளிவு மிகு உரைகள் பல ஒளிரும், திறன் வெளிரும். காதல் பற்றி கண்ணதாசன் எழுதிய பாடல்களும் கவிதைகளும் தேனமுது என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதுபோன்ற ஒரு கவிதையை கருணாநிதி சிலாகித்து பேசியது மெய்மறக்கச் செய்துவிடும். என்னுடைய பெயர் கொண்ட ஒரு தலைப்பில் ஒரு கவியரங்கம். அந்த கவியரங்கத்தில் என்னை சேவகன் என்றும், தாய் என்றும், காவலன் என்றும், காதல் என்றும் பல தலைப்புகளில் கவிஞர்கள் பாடினார்கள். அப்படி பாடிய பொழுது என்னை காதலி என்ற தலைப்பிலே கவிஞர் கண்ணதாசன் பாடினார். எனக்கு மோர் காதல் உண்டு, இதயத்தின் உள்ளே தூங்கும் வனக்கிளி அவளை இன்னும் மறக்கவே முடியவில்லை, நினைக்கையில் இனிக்கும் அந்த நெய்வாச குழலி என்று. நெய்வாச குழலி மதுரையிலே சந்தேகம் ஏற்பட்டதே, கூந்தலுக்கு மனம் இயற்கையா செயற்கையா என்று. கண்ணதாசன் என்னுடைய கூந்தல் மனம் நெய்வாச குழலி, நெய்வாச குழலி என்று எனக்கு ஒரு கவிதையானால் இதுதான் நான் கண்ட இன்பம். கன்னியின் பெயரை கேட்டீர் கருணயம் நிதியம் என்றாள், மன்னிய உறவை கேட்டேன் மந்திரி குமாரி என்றாள், பன்னினான் கேட்டபோது பராசக்தி வடிவம் என்றாள், சென்னைதான் ஊரா என்றே திருவாரூர் நகரம் என்றாள், தந்திரம் அறிவாள் மெல்ல சாகசம் புரிவாள், மின்னும் அந்திவான் மின்னல் போல அடிக்கடி சிரிப்பாள், நானும் பந்தயம் போட்டு பார்த்து பலமுறை தோற்றேன், என்ன மந்திரம் போட்டாலோ என் மனதையே சிறையாய் கொண்டாள். இது
வெறும் காதல் உணர்வல்ல, நட்பின் ஆழமான உணர்வு. கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் பவள விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் கருணாநிதி ஆற்றிய உரை அவர்கள் இருவர் இடையிலான நட்பை பறைசாற்றியது. அதிலும் கருணாநிதியின் சொல்லாடல் விளையாடியது. அப்துல் ரஹ்மான் அழைத்துட்டாரே, அவருடைய விழாவுக்கு நண்பர்கள் தான் அழைத்திருக்கிறார்களே, அது தவறாமல் சொல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வில் உந்துவதால்தான் இன்றைக்கு நான் இந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற நிலை எண்ணங்கள் நானே உருவாக்கிக் கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பினை நான் பெற்றிருக்கின்றேன். இந்த இனிய விழாவில் ரஹ்மான் அவர்களை பேச வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் உள்ள உறுதியை, தமிழ் பற்று, இனப்பற்று இவையெல்லாம் இந்த பற்றெல்லாம் முழுமையாக கொண்டுள்ள எங்களை பொருளதிலே அவர் வைத்துள்ள பற்று, அந்த பற்று தான் இதற்கெல்லாம் காரணம் என்பதை நான் பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சில பேர் பேசும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்ப துன்பங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள். அவர் இன்பமாக இந்த பழுவழ ஆண்டு வரை இருந்த காலம் மகிழத்தக்க ஒன்று. நான் அவரை ஒரு முறை பாராட்டும் பொழுது சொன்னேன், ஒரு கவிதை மூலமாக சொன்னேன். அப்துல் ரஹ்மானை எப்படி பாராட்டினேன் என்பதற்கு நான் அவரை பற்றி வைத்திருக்கின்ற ஆசைக்கு, அன்புக்கு, பாசத்திற்கு, தேசத்திற்கு அந்த கவிதை ஒன்றே போதுமானது நான் கருதுகின்றேன். நான் சொன்னேன், பல புலவர்களை அழைத்து ஒரு போர் போட்டியோ அது கவிதை போட்டியோ நடத்தி அதற்கு யாரை எந்த பொருளை அந்த போட்டியிலே வந்தவர்களுக்கு வழங்கலாம் என்று கேட்டால் எனக்கு மிகமான அப்துல் ரஹ்மானை கொடுங்கள் என்று சொன்னேன். திமுகவையும் கருணாநிதியையும் எப்படி பிரித்து பார்க்க முடியாதோ அதே போன்றுதான் அவரையும் தமிழையும் பிரிக்க இயலாது. கருணாநிதியின் எழுத்து திரைப்படங்களில் காவியம் பேசியது என்றால் மேடைகளில் கவிதை பாடியது என்றே சொல்லலாம். என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே,